முடியும். நாங்கள் நினைக்கிற காரியங்கள், நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சிந்தனைகள், ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களால மாற்ற முடியும் அப்பா. உங்களால மாற்ற முடியும், உங்களால மாற்ற முடியும். சொல்லுங்க. எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது, எதுவும் இல்ல ஆகாதது, எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது, எதுவும் இல்ல ஆகாதது, எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது, எதுவும் இல்ல. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மால மாத்திரம்தான்ப்பா, உங்களால மட்டும்தான் முடியும், உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆமென். உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும். குடும்பத்தை மாற்ற உங்களால முடியும், எங்க பிள்ளைகளை மாற்ற உங்களால முடியும், எங்க கணவரை மாற்ற உங்களால முடியும், எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற உங்களால முடியும், எங்க சபையை மாற்ற உங்களால முடியும், எங்க வெள்ள கிராமத்தை மாற்ற உங்களால முடியும். உங்களால மாத்திரதான் முடியும் ஆண்டவரே, உங்களால மாத்திரதான் முடியும். ஓ நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர், நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரஷபலத ரப கபல ரபா. உங்களால மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே, உங்களால மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. உங்களால முடியாதது ஒன்றுமே இல்லப்பா. எதெல்லாம் எங்க வாழ்க்கையில முடியாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ, எதெல்லாம் எங்க வாழ்க்கையில இனி இந்த வாழ்க்கை, இனி இந்த காரியம் வாழ்க்கையில நடக்காது என்று சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எல்லாவற்றையும் மாற்ற அவராலே முடியும். அவரால முடியாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல நன்றி சொல்லிடலாமே. சோத்ரம் 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 ஆண்டவர். ஆமென் ஆண்டவர், ஆமென் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே அப்பா, எதிரிகள் எல்லாம் வெட்டுண்டு மடிவாருங்க அப்பா. எதிரிகள், எங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற எல்லா எதிரிகளும் வெட்டுண்டு மடிவார்கள் ஆண்டவரே. நாங்க துதி செய்ய தொடங்கும் போதே பிசாசானவன் நடுங்குவான் ஆண்டவரே. உங்களால முடியும் தகப்பனே, உங்களால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே இனி எங்களால் எதுவும் முடியாது நாங்க சொல்ல போறதில்லப்பா. ஏனென்றால் எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவனுள்ளவர் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் கண்ணும் மண்ணும் வணங்கலப்பா, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவரை நீர் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால முடியாது, உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள இருந்து நீங்க செய்வீங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்து நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இனி எதெல்லாம் எங்களால் முடியாது என்று நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் மீண்டும் தொடங்க போகிறோம் ஆண்டவரே. மீண்டும் உங்களால் முடியும் என்று, உங்களுடைய பிரசன்னத்தால் முடியும் என்று நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. உங்களால் முடியும் அப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. முடியாது என்று ஆண்டவரே அப்பா சோத்திரம் நினைத்திருக்கிற காரியத்தை முடிய வைக்கிற தேவன் நீர் அப்பா. நீரை தொடங்கினவரும் அதை நீரை முடைக்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாயிருக்கிற நேரத்தை நீங்க வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கையில் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் ஆசாப்பின் எல்லா வேதத்தை எடுத்துக்கிட்டீங்களா? சாந்தி முன்ன வாங்க.
நீங்கள் அவங்களோட கிஃப்ட்டு கையை தட்டும். ஏன்னா இனி அவங்க குடும்பத்துல வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். பைபிள் படிக்கும் போது படிக்க 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 அந்த வார்த்தை குடும்பத்துல கிரியை செய்யும். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சங்கீதம் 82 ஆசாப்பின் சங்கீதம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் பாடலை பாடும்போது கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரே முழு மனதாய், ஆராதிப்போமே அவரே தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரே முழு மனதாய், ஆராதிப்போமே அவரே தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஹல்லேலூயா. ஓகே, அறிவிப்பு என்னன்னாக்கா, வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலும் நம்ம பகுதியில் 24 சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கெல்லாம் அவங்க விளாநல்லூர் அங்கே ஆரம்பித்து கடைசியாக தாடி நோலம்புல போய் கிராம ஊழியம் முடியும். இப்போ விளாநல்லூர், கிருஷ்ணாபுரம், அப்புறம் ஊர்குடி, ஆனபோகி, வெள்ளம், தாடி நோலம்ப இந்த பகுதியில் ஊழியம். அடுத்த வாரம் நம்ம சென்னையிலேருந்து 20 பேர் வராங்க. அவரோடு இணைந்து நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். அதில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறனாக்கா என்னோடு இணைந்து ஊழியம் செய்கிறவங்க புதுசாக ஊழியம் ஆரம்பிச்சிருக்காங்களா. நான் ஊழியம் செய்யும்போது எனக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. எனக்கு ஊழியம் ஆரம்பிக்கும் போது எருமைவெட்டி கிராமத்தில் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பாஸ்டர் இமானுவேல் அவன் பேசும்போது தான் இதுக்கு பாஸ்டர் இமானுவேல், பாஸ்டர் ஜெரிமே டேனியல், சகோதரி உஷா,
இவர்களாம் என்னுடைய ஊழியத்துக்கு அந்த பகுதியில் ஆரம்ப காலத்தில் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கிராம ஊழியங்களும் செய்வதற்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நான் பற்ற அந்த கஷ்டம் புதுசாக ஒரு ஊழியக்காரங்க கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக அந்த பகுதி ஊழியம் ஆரம்பிச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களை உற்சாகப்படுத்தலாமே, அந்த திருசபையை நம்ம உற்சாகப்படுத்தணும். நீங்கள் வாங்கினாக்க வர மாட்டீங்க. சென்னையிலேருந்தே வராங்க. 2 நாள் தன் குடும்பத்தை விட்டு வேலையை விட்டுட்டு தன்னுடைய திருசபையை விட்டுட்டு நம்ம கிராமத்துக்காக வரானாக்கா, அவங்களே 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்து சேர்றாங்கனாக்கா நம்மளால போக முடியாதா? எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடல, வர முடிஞ்சவங்க வாங்க. ஏன்னா அவங்க ஒரு வேன் ஒரு காரில் வராங்க. அதில் அதிகபட்சமாக ஒரு 2 பேர் உட்காரலாம், எக்ஸ்ட்ரா நிற்க தான் முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு அடுத்த வேலை இருக்குங்க, இது உட்காந்து நம்ம. ஆமாம், அதான் வர போதும் முக்கியம். ஆமாம், ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜபிக்கணும். அதாவது வர முடியாத சனிக்கிழமை இந்த இடத்துல கூடி ஒரு டீம் ஜெபம் பண்ணணும், இன்னொரு டீம் சமையல் டிபார்ட்மெண்ட். கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நாங்க என்னவோ எருமை வீட்டுல சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தோம். ஆனா அந்த சின்ன பிள்ளை மூலமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யறாரு இல்லையா? இப்போ பெரியவர் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணோம், மாறணும். ஏதோ சபைக்கு வரோம், உட்கார்றோம், ஜெபம் பண்றோம், நம்ம தேவைகளை சொல்றோம், அழுகுறோம், எல்லாம் பண்றோம், ஆராதிக்கிறோம், போயிடுறோம் அப்படின்னு அப்படி நம்ம ஆராதிக்கிற ஏசப்பாவுக்காக ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா அவங்க பணமோ பொருளோ எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவையானதெல்லாம் ஆத்துமா. இந்த ஆத்துமாவை நீ ஆதாயம் பண்ணிப்பாரு, ஆண்டவர் உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட ஜெபம் இந்த வாரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். குடும்பமா என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புங்க. குடும்பமா நைட்டு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் 8 மணிக்கு தான் முடியும். வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 8 மணி ஆகிடும். குடும்பமாக உட்காருங்க. இல்லை குடும்பம் இல்லாதவங்க தனியாக உட்காருங்க. இல்லைன்னா இங்கே ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க குடும்பம் யாருன்னா ஜெபம் பண்ணாங்கன்னா இங்கே வந்து உட்காருங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஏன்னா எது குறிச்சு இல்லை, வருகிற அடுத்த வாரம் சொல்கிற சுவிசேஷத்தை நம்ம எவ்வளோ பேருக்கு ஒரு சுவிசேஷம் ஒருத்தராட்சி என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். ஒருத்தராட்சி சபைக்கு கடந்து போகணும். அதுதான் வந்த பிரயாசங்கள், படுகிற பிரயாசங்கள் ஒண்ணுமே என்ன பண்ணக்கூடாது, வீணாவே போகக்கூடாது. ஒரு ஆத்துமாவாச்சு ஆண்டவருக்குள்ள கடந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா, நமக்காக தானே வராங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், உட்காந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சாவே போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். அப்படியே கண்களை மூடி ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர். நாளில் அப்படியே ஒரு வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும். உடைய வார்த்தை எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கட்டும். உடைய வார்த்தை எங்களை தெளிவுபடுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே செவிட்டின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். எல்லா தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக ஆண்டவரே. வார்த்தை நாங்கள் தெளிவாய் கேட்க உதவி செய்யும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், சங்கீதம் 34வது அதிகாரம் 34 அதுல 9வது வசனம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். 3 காரியம். ஒன்றும் பயந்து இருக்கணும், இன்னொன்று அவரை தேடணும், இன்னொன்று அவரை அழைக்கணும். சொல்லுங்க, பயப்படணும், அவரை தேடணும், அவரை அழைக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், சங்கீதம்
34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்னா யாரு? நம்ம தான். ஆமென், அல்லேலூயா. நம்மளை பார்த்து நமக்காக தான் இந்த வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல எவ்வளவோ குறைவுகள். எனக்கு குறைவே இல்லை என்றங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலும் நான் நன்மையால நிறைஞ்சிருக்கிறேன், எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்ம குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில, கணவர், சொந்த பந்தங்கள், வேலையில, பொருளாதாரத்துல குறைவில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த குறைவுகளை நம்ம ஈஸியா போக்கணும்னா ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய குறைவுகள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும்னா எப்படி? கர்த்தருக்கு பயப்படணும் எப்படி? ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அந்த வார்த்தைகளை ஒரு நாள் அதை மீறி போகக்கூடாது. இது சரி, இது தவறு என்று சொல்கிற வார்த்தை எது சரியோ அந்த சரியான வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். தவறான வழிகளை நம்ம போகாதபடிக்கு நல்லா ஜெபிக்கணும். அவருடைய நம்ம 3 வேளையும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வாயின் வார்த்தைகளை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். நடைகள், உடைகள், பாவனைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நம்ம மனுஷங்களுக்கு பயந்து வாழ்றதை விட நம்மளை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பயந்து நம்ம வாழும் போது நம்மளுக்கு இருக்கிற குறைவுகள் கர்த்தரை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாருக்கோ பயப்படுறோம் இல்லையா? நம்ம மனுஷனுக்கு பயப்படணும் இல்லைன்னு இல்லை. அதுக்காக பயப்படாம வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பயந்து வாழணும், அது வேற பயம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பயம் அது வேற. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலைன்னா, ஐயோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கவே இல்லையே, ஆண்டவருக்கு பிடிக்காதே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு பிடிக்க நம்ம ஜெபிச்சாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண? ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்கலையே, தியானிக்கலையே, நம்ம இவர்களை காயப்படுத்தி பேசிட்டுமே, இவர்களை நம்ம குற்றப்படுத்தி பேசிட்டுமே, இன்னைக்கு நம்ம பொய் சொல்லிட்டுமே, இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை தெரியாம எடுத்துட்டுமே என்ற பயம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள வரணும். அது நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் அதெல்லாம் நம்மளை விட்டு மாறும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தவறு செய்யும் போது நம்ம பக்கத்துல யாரும் இருக்க மாட்டா, எந்த மனுஷனும் இல்லை, நம்ம யாரும் தெரியாது, நம்ம பண்ற காரியம் மனுஷங்களுக்கெல்லாம் தெரியாதுன்று நம்ம செய்யலாம். ஆனா கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். இது சரியா, இது தவறா, இது அவருக்கு பிடிக்காது என்றது நாம் என்ன பண்ணணும்? அவருக்கு பயந்து நம்ம வாழும் போது நம்ம குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு பயந்து வாழணும்? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பமாய் நம்ம மாத்திரம் நம்ம குடும்பமே அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பமாய் நம்ம மாறணும். 2வது அப்படியே கீழே வாசிக்கும் போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல் வசனத்துல வாசிக்கும் போது அவர் பயந்தவர்களுக்கு குறைவில்லை, கீழ் வசனம் வாசிக்கும் போது அவர்களை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறவர்களாய், அனுதினமும் கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பமாய் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல இந்த வார்த்தைகள், ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த கர்த்தரை நம்ம தேடும் போது நம்ம வாழ்க்கையில குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடிந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா இன்னைக்கு தேவைகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு காசு வேணும், நம்மளுக்கு பணம் வேணும், நம்மளுக்கு ஒரு உதவி வேணும்னா நம்ம யாரை தேடுறோம்? முதலாவது கர்த்தரை தேடுறோம். மனுஷனை தான் தேடி போறோம், ஃபைனான்ஸுக்காரை தான் தேடி போறோம், எங்க லோன் கொடுக்குறாங்களே தேடி போறோம், எங்க வட்டி கம்மியா இருக்குதோ அவங்கள தேடி போறோம். அப்படிதானே? இன்னைக்கு அப்படிதான் நம்ம தேவைக்காக யாரை தேடி போறோம்? மனுஷனை தேடி தான் போறோம். அதுக்கு முன்பதாக நம்மளை படைத்தவரை தேடி உட்காடுறோமா? ஒரு நாள் நம்ம என்ன பண்றதுல உட்கார்றது. தேவைகள் வரும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நம்ம ஏன்னா நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் நம்ம கூட இருக்கிறாரு.
இப்போ ஒருத்தருக்கு தேவைப்படுது, இப்போ பைசா தேவைப்படுது, இவ்வளோ ஒரு உதவி தேவைப்படுதுன்னா கர்த்தருக்கு தெரியும் இது தேவைப்படுது. சித்ராமாக்கு இந்த காரியம் தேவைப்படுது. ஆனால் சித்ராமா என்னை கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? வெயிட் பண்ணுறாரு. சித்ராமா என்னை நோக்கி கூப்பிடும் போது, என்னை தேடும் போதும் அவர் தேவைகளை அவர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். ஆனால் சித்ராமா யாரும் தேடுறதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல. எங்கன்னா யாருக்கிட்டே வட்டிக்கு எடுக்குமா, ஃபைனான்ஸ் கிடைக்குமா, அப்படி லோன் எங்கன்னா வாங்கலாமா அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க. மனுஷனை தேடி போகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கடத்தில் சிக்கி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நிறைய பேர் எல்லாத்துலேயும் சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்மள தேவைகள்னு வரும்போது, குறைவுகள்னு வரும்போது கர்த்தரை தேடும் போது கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம மனுஷனை தேடும் போது கூட நமக்கு அவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒருத்தர் இடத்துல போய் கேட்க போகிறேன், இது சரியா? நான் கடன் வாங்க போகிறேன் ஆண்டவரே, இந்த கடன் வாங்க எனக்கு பலன் இருக்கா? இது கட்ட என்னால் முடியுமா? இந்த வட்டி இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, இந்த வட்டி கட்ட எனக்கு திராணி இருக்கா? ஏசப்பா, எனக்கு திராணி இருந்தால் என்ன பண்ணுங்க, இது எனக்கு கிடைக்கட்டும். இல்லை வட்டி கட்டாமல், கடன் கட்டாமல் லோன்காரன் வந்து வீட்டாண்ட உட்காந்து நம்மளை திட்டிட்டு பேசிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறதனா, இந்த லோன் எனக்கு கேன்சல் ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை தேடி போகிறதுக்கு முன்னாடி ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருங்க. அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இந்த தேவை எனக்கு இருக்குப்பா, ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு முக்கியமாக, எனக்கு சீக்கிரமாக எனக்கு இந்த தேவைகள் எனக்கு சந்திக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இல்லை நான் போகிற இடத்துல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால் கட்டுறதுக்கு முடிஞ்சா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு நம்ம வெளியே போகும்போது அந்த காரியங்கள் நம்மளுக்கு நன்மையாய் முடியும். ஆமென், அல்லேலூயா. கேட்ட உடனே நம்மளுக்கு கடன் கொடுத்துட்றாங்க, கேட்ட உடனே லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போய் நம்ம என்ன பண்ணிக்கூடாது, மாட்டிக்க கூடாது எதுலேயும் போய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்ம முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், குறைவுகள் மாறும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் நம்ம மாறும்போது கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, குறைவுகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அவரை தேடுகிற நமக்கு, நம்ம தேடுகிற நம்ம குடும்பத்துக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஆமென், அல்லேலூயா. உண்மையாய் நாம் என்ன பண்ண, அவரை தேடணும். உண்மையாய் அவரிடத்துல நம்ம உட்காரும் போது ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக யோவான்ல ஒரு வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம். அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், அழைக்கிறவர்களாய். யோவான் 2ஆம் அதிகாரம், அதுல 2 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு ஸ்ரீயே, அதற்கு இயேசு, உனக்கும் என்ன, என் வேலை இன்னும். சரி, ஓகே, 2வது வசனம் ஓகே. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த கல்யாணத்துக்கு ஏசப்பா தானா போயிட்டாரா? கூப்பிட்டதுனால தான் என்ன பண்ணாரு, போனாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஆண்டவரை கூப்பிடணும், நம்ம உள்ளத்துல ஆண்டவரை கூப்பிடணும், நம்ம அழைக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம அங்க அழைச்சதுனால அவர் போனாரு. அந்த இடத்துல என்ன குறைவா இருந்துச்சு, திராட்சரசம் குறைவா இருந்த போது ஆண்டவர் போனதுனால தான் அந்த இடத்துல அந்த குறைவுகள் மாறுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் அவர் உருவாக்கினார், அவர் அற்புதம் செய்த திராட்சரசம் எப்படி இருந்துச்சா, அதிக ருசி உள்ளதாய் மாறுச்சு. ஆமென், அல்லேலூயா. அந்த கல்யாணத்துக்கு அவர் கூப்பிடலன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அவரு போயிருக்க மாட்டாரு. அந்த இடத்துல அற்புதங்களும் நடந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்துல நம்ம உள்ளத்துல கர்த்தரை அழைக்கிறவர்களாய் நம்ம மாறணும். நம்ம எந்த காரியங்களை நம்ம முன்னாடி நம்ம ஒரு காரியம் நம்ம தொடங்கணும்னு நினைக்கும் போது அந்த தொடக்கத்துல யாரை நம்ம கூப்பிடணும், ஆண்டவரை நம்ம கூப்பிடணும், ஆண்டவரை நம்ம அழைக்கணும். என் வீட்டுக்கு நீங்க வாங்க ஏசப்பா, எங்க உள்ளத்துல நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வந்தாதான் என்ன ஆகும், அந்த இடத்துல குறைவுகள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை அழைக்கிறவர்களாய் நாம் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம செஞ்சாலும் சரி, எந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ என்ன காரியங்கள் வைத்தாலும் நம்ம முதலாவது முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் தொடங்க போகிறேன், இந்த காரியத்துக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே. முதலாவது இதில் நாங்கள் உங்களை முன் வைக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் முதல்ல எனக்கு என்ன பண்ணுங்க, இதை நடத்தி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீங்கள் எந்த காரியத்தை, எந்த பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கினாலும், எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையில் குறைவில்லாமல் கர்த்தர் நிறைவானதை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறீங்களா, முதலாவது நீங்கள் யாரை கூப்பிடுங்க? ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஒரு வண்டி வாங்குறீங்களா, முதலாவது யாரை கூப்பிடுங்க? ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதா, முதலாவது யாரை கூப்பிடுங்க? ஏசப்பா முதலாவது அழைங்க. அவர் அழைச்சா அந்த இடத்துல இருக்கிற குறைவுகள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம குறைவுகள் மாறணும்னா நம்ம 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சா போதும். நம்மளுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறி நிறைவாய் நம்ம வாழ கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம மாறணும். 2வது தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். 3வது தேவனை அழைக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் ஜெபிக்கிற, ஆண்டவரை தேடுகிற நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில குறைவே என்றது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்ம எவ்வளவுதான் நான் சம்பாதிச்சாலும் என்ன பண்றதுல, கையில நிக்கிறதுல, என்ன காரியத்தை நான் தொடங்கினாலும் அந்த காரியத்தை தோல்வியில தான் முடியுது. நான் என்னதான் போய் வேலை செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு திருப்தியே இல்லை. நான் என்னதான் நான் குடும்பத்துல ஒரு ஸ்டெப்பு எடுக்கிற, குடும்ப உயர்வுக்காக ஒரு ஸ்டெப்பு எடுத்தாலும் அந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறதுல ஒரு வெற்றியை பார்க்கறதில்ல. என் பிள்ளைங்க என்னதான் படித்தாலும் என் பிள்ளைங்களுக்கு படிப்பு வரத்தில்லை, ஞானம் வரத்தில்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த இடத்துல அப்படி நினச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறோமோ, கர்த்தர் சொல்கிறார் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுங்க, 2வது கர்த்தரை தேடுங்க, 3வது கர்த்தரை அழைக்கும் போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அவைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும்னா நம்ம வேதத்தை நல்லா வாசிக்கணும், ஜெபிக்கணும். அவருக்கு எதெல்லாம் பிரியமுள்ள காரியமோ அந்த பிரியமுள்ள காரியம் எல்லாம் நம்ம செய்யணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு அவருக்கு பிரியமுள்ள காரியம் எதுவோ அதை நம்ம செய்யணும். இப்போ 2வது கர்த்தரை தேடணும். நம்ம அனுதினமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம கர்த்தரை, நம்ம தேவைகள் மத்தியில், நம்ம குறைவுகள் மத்தியில், நம்ம பிரச்சனைகள் மத்தியில், நம்ம போராட்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில் நம்ம அவரை தேடும்போது அப்போ அங்கே இருக்கிற குறைவுகள் கர்த்தரை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தின் தேவைகள், நம்ம வீடை கட்டுறோமா, வண்டி வாங்குறோமா, நம்ம எதனா ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குறோமா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா, ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமா, அந்த ஆரம்பத்தில் ஆண்டவரை அழைக்கும் போது அந்த ஆரம்பம் இப்போ எப்படி இருக்கும்? அற்புதமாய் கர்த்தர் மாற்றி தருவார், சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குறைவா இருக்குதே, நிறைவே இல்லையே, நான் இதே பிரச்சனை தான் இருக்குது, இதே போராட்டம் தான் இருக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அப்போ கூட என் குடும்பத்தில் குறைவு இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு நாளும் புலம்பவே கூடாது. இந்த 3 காரியமும் நம்ம கடைப்பிடித்தோம்னால் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில் குறைவுகள் வரவே வராது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா என்ன பண்ணுங்க, 3 வேளையும் கர்த்தரை நோக்கி சும்மா இருக்க நேரம், வீட்டு வேலை முடிஞ்ச பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க, அவரை தேடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, கிராமத்துக்காக, சபைக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு போங்க. வேலை என்ன வேலை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த வேலையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம் நம்ம குடும்பத்தில் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நாள் நமக்குள்ளே குறைவு வராது. ஒரு நாள் கடன் பிரச்சனையில் நம்ம மாட்ட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் வியாதியில் நம்ம படுக்க மாட்டோம். நான் 3 காரியத்தை நம்ம பிடித்து கொண்டு, ஆண்டவரே அன்னிதினம் நான் உங்களுக்கு பயந்து நடக்கிறேன் ஏசப்பா, அன்னிதினமும் நான் தேடுகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் நடத்தி கொடுங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார், குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.
3 காரியத்தையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இருக்குமானால் ஆண்டவரே அவைகளை மாற்றி ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாய், உமக்கு பிரியமுள்ள ஒரு பெண்ணாய், உமக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பமாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா உமக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பமாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை தேடுகிற ஒரு ஆண்டவரே குடும்பமாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. ஆண்டவரே எங்க பிரச்சனை எதுக்கெல்லாம் நாங்கள் தேடி ஓடுகிறோம் ஆண்டவரே. மனுஷனுக்கிட்ட தயவு கிடைக்காதா, மனுஷன் எனக்கு இது செய்ய மாட்டானா அது செய்ய மாட்டானா என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா மனுஷனை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, இந்த நாளில் ஆண்டவரே அவைகளை விட்டு விட்டு அப்பா உங்களை தேடி நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்தை தேடி நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களை தேடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவர். எல்லாம் கேளுங்க. உங்களை தேடுகிற அனுபவம் எங்களுக்கு தாங்க ஆண்டவர். எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு நீங்க தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து கேளுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா உம்மை தேடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா குறைவுகளை நினைச்சு நாங்க கலங்கி போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே உபத்திரவத்தை நினைச்சு நாங்கள் விழுந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து தேடுகிற ஒரு குடும்பமாய் எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அழைக்கிற ஆண்டவரே ஒரு உள்ளங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் அந்த துவக்கத்துல ஆண்டவரே நாங்கள் உங்களை கூப்பிடணும் ஆண்டவரே. அந்த துவக்கத்துல நாங்கள் உங்களை அழைக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, என் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, என் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆமாண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள குறைவுகள் மாறணும் என்றால் ஆண்டவரே அப்பா உம்மை தேடுகிறவர்களாய், உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய் ஆண்டவர் உம்மை ஆண்டவரே அனுதினமும் அழைக்கிறவர்களாய் நாங்களே ஆண்டவரே நாங்கள் மாறிக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை மாற்றுங்க. எங்களை மாற்றின கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் வருகிற சனிக்கிழமை நடக்கிற ஆண்டவர் சுவிசேஷங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆண்டவரே எதெல்லாம் தடையா
இருக்கிறதோ நசரனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லா தடைகள் கர்த்தர் உடைப்பீராக. எல்லா பலவான்களையும் நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்த பிரயாசத்தோடு வருகிறார்களோ அவர்கள் படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாதபடிக்கு சுவிசேஷத்தின் ஆண்டவரே வாசல்கள் எங்களுக்காக திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அறிவிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவிசேஷகரையும் கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். டாக்ஸ் கொடுக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாங்குறவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த வார்த்தையை நாளிலே கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். எந்த கிராமத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகிறோமோ அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு ரட்சிப்பு இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஆண்டவரே அதற்கு ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நல்லா உபசரிக்கவும் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த தேவைகளை நாங்கள் சந்திக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு மனத்தோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்க ஒன்று கூட்டும்படியாய் செபிக்கிறோம். ஒரு மனத்தை குலைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் ஆமோனின் ஆண்டவரே தந்திரங்கள் தொபியாக்களின் ஆவிகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்கள் கடிந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனத்தை கட்டளிடுங்க. இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு முழு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவர் சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடமே என் ஆத்மாவே கர்த்தர் சகல உபகாரங்களை வருவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான அன்னை வைக்கும் நாளில் கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயங்கோடு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தம் துதியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தம் துதியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சன்